வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ராமச்சந்திரன் இயக்கத்தில் வெளியிருந்திருக்க பேச்சு அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, முதல்ல இந்த படத்தோட கதையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு நான் ஏன் போனேன் அப்படின்ற கதையை பற்றி சொல்கிறேன். இந்த வாரம் என்னென்ன படம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, தமிழில் பெருசாக எந்த படமும் வரல. அதனால் சரி வந்திருக்க தமிழ் படத்தில் எந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கூகுள் சர்ச்சு, புக் மை ஷோ ரிவ்யூ இதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்ததில் வந்துட்டு இந்த பேச்சு அப்படின்ற படத்தை கொஞ்சம் ஆக ஓகோ அப்படின்னு எழுதியிருந்தாங்க. புது டீமு, கம்மி பட்ஜெட்டில் நல்ல படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. சரி, நானும் அதை நம்பி இந்த படத்துக்கு போயிட்டேன். அப்படி போனதுக்கப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சு, ஆகா நம்மளை வச்சு செஞ்சு ஏமாற்றிட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. இப்போ நான் வந்து இந்த படத்தோட கதைக்கு வரேன். இந்த படத்தோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் மலைவாழ் மக்களாக வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். 2 கப்புள் வந்து படத்தோட ஆரம்பத்தில் ஒரு மலைக்குள்ளே போவாங்க. போய் அவங்களுக்கு நைட்டு கேம்ப் ஃபயர் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தை வெட்டுவாங்க. அப்போ வெட்டும்போது ஒரு ஆணியை அந்த மரத்தில் அடிச்சிருப்பாங்க. அந்த ஆணி தவறுதலாக வெளியே வந்துடும். உடனே உள்ளுக்குள்ளே இருந்த பேயும் வெளியே வந்துடும். வெளியே வந்த பேயை அவங்க 2 பேர்த்தையும் கொன்றும். ஸோ இப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ வந்து ஒரு 5 பேரை வந்து அதே காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவார். அவருக்கு வந்து அந்த இடம் வந்து பழக்கப்பட்ட இடம் அப்படின்றனால ஒரு சில பக்கம்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிகிட்டே வருவார். இந்த கூட வந்தவங்கலாம் வந்து அவரோட பேச்சை கேட்காம அவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதையே செய்வாங்க. அப்படி செஞ்சனால அந்த பேய் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையாக கொல்ல ஆரம்பிச்சிடும். கடைசியில் ஹீரோவையும் கொன்றும். இதில் என்ன புதுமையாக நீங்கள் கதை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தெரில. இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா, இவங்க லோ பட்ஜெட்டில் எடுத்தது தான். இவங்க ரொம்ப அழகாக காட்டுன்னு சொல்லி காட்டின எல்லா விஷயமே அது ஒரு லோ பட்ஜெட்டுக்குள்ளே காட்டினால ஓரளவுக்கு அழகாக தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ பாலசரவணன் வந்து இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. மற்றவரும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க, கூட நடித்தவங்கலாம். இந்த படத்தில் இருக்க ஒரு மைனஸ் பாயிண்ட்டே சொல்ல முடியாது. படமே மைனஸ் பாயிண்ட்டு தான். இருந்தாலும் இந்த படத்தில் இருக்க மைனஸ் பாயிண்ட்டே இந்த பேய் தான். இந்த படத்தில் வர பேய் தான் இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட் ஆனதுனால இந்த படம் வந்து நமக்கு ரசிக்க முடியாது இல்லாமல் போச்சு. அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வர பேய்க்கு குச்சி உண்டாமல் நிற்கவே முடியாது. அப்போ அந்த பேய் எப்படிப்பட்ட பேயாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த பேயை பார்த்து நம்ம பயப்படுவோம் அப்படின்னு இவங்க எப்படி நம்பினாங்கன்னு எனக்கு தெரில. ஒரு சீனில் கூட பயம் இல்லை. 2வது, இந்த படத்தை ஏன் இவ்வளோ பேர் ஆகா ஓகோன்னு எழுதுனாங்கன்னு தெரில. ஒருவேளை படக்குழுவே எல்லாத்தையும் நல்லா ஒரு 100 பேரை கொண்ட குழுவை வச்சு எழுத வச்சுட்டாங்களா என்ன அப்படின்னு தெரில. இந்த படத்தில் கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட்டுக்காண்டி வேணால் நம்ம வந்து இந்த படத்தை பார்க்கலாமே தவிர மற்றபடி இந்த படத்தில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை.